ஸோ நம்மளோட அடுத்த குரூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரச்சிதா இந்த பக்கம், அந்த பக்கம் ஸ்னேஹா இன்னும் எழுதினே இருக்குது ஃபஸ்ட் குரூப்பு. ஹரிணி நெக்ஸ்ட்டு எழுதினுக்கு செகண்ட் குரூப்பு. இது கௌஷிக் போன குரூப்பில் எழுதினா பார்த்தீங்களா, அவன் இன்னொரு சப்ஜெக்ட் காப்பி பண்ணி என்னன்ட்டு எழுதின்னு இருக்கான். He is also one of the strong contestant here. Hey, what about you, man? What last? Still you didn't finish the copy. That time also you didn't wrote, na? You wrote at that time. First group you wrote a test. Okay. Good. அப்போ படிப்போமா? நீ படிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு போதும். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு பார்த்துக்கலாம் மீதி. ஸ்னேஹா அங்கே இங்கே பார்க்குறது விட்டு கொஞ்சம் கொஷின் பேப்பர் பார்த்து டெஸ்ட் எழுதிடுமா ஃபாஸ்ட்டாக. எல்லோரும் வீட்டுக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீ மட்டும் உட்காந்து எழுதணும் நைட் பூரா. ஸோ வியூவர்ஸ் யார் யார் பார்க்குறீங்களோ உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது மறுபடியும் அதே தான். தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஏதாவது வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் எங்கள் சேனலில் நாங்கள் பண்ணுற சேனல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். யா So he came and said, okay, you can wait, man. So Sneha is up yet to finish, or else at least Kaushik will finish. Sneha, I'm not sure. She may write for next 3 days. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் பசங்க. பூஜா வந்து விட்டார். பூஜா 20க்கு 7 மார்க் வாங்கி ஜெயிச்சு விட்டார். வெரி நைஸ். விச் லெசன் யூ ரோட் பூஜா? வாங்க. நம்மள பசங்களை எவ்வளோ படின்னு சொன்னாலும் கடைசியில் வாய்ஸ் ஆஃப் மேயா 20க்கு 7. போமா, அடுத்த தடையாவது கொஞ்சம் பாஸ் ஆகிற மாதிரி படி. ஹிந்தி எதா ஃபஸ்ட் படி. எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சு நாளைக்கு வந்து எழுதுவாங்க ஹிந்தி. ஹிந்தி நீ வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஸ்ரீகிருஷ்ணா ஆர் பல்ராம் அது எழுதணும். இப்போ நீ உட்காந்து கொஸ்டின் காப்பி பண்ணி டைம் வேஸ்ட்டாக. நாளைக்கு ஒன்று தான் லாஸ்ட் தானே எக்ஸாமு முடிச்சுட்டு நாளைக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எழுதலாம் மீதி. ஸோ இங்கே பார்த்தீங்க இல்லையா, இது ரச்சிதா தெரியாதானே? கழுத்து இப்படி இப்படி ஆடி டான்ஸ் பண்ணாங்க, பரதநாட்டியம் டான்ஸ். அந்த ரச்சிதா தான் பரதநாட்டியம் பிரேக் டான்ஸ் ரச்சிதா. யூ ஆர் வெயிட்டிங். வெயிட் மேன், ஸ்டில் Sneha will finish off in 1 more year. You can sit till that time. இந்த பையன் மொத்தம் எதுவுமே அசர மாட்டேன்டா. அம்பாட்டு கேள்வி. மிஸ் வரியா? இங்கே இடம் இல்லை. 5 minutes. இப்போ எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாம் ஸோ நம்ம இந்த டெஸ்ட் டேபிளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ போட்டி இருக்குது. சின்ஸ் 5 of them are allowedன்றதுனால தான் அவ்வளோ பேர் போட்டி போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. இடம் இல்லை பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட்டு பாருங்கள். அங்கே 5 பேர் நின்றுக்கிறாங்க. ஓ சாரி, அவர் ஒருத்தர் தானே. ஸோ என்னப்பா உன் பேர் தம்பி? வெங்கடேஷ். பார்த்தீங்களா 7 மலையானே நிற்கிறாரு. வெரி குட். இதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான், யாரையும் யூஸ் பண்ணோம் இது பண்ணோன்ட்டு இல்லை, சும்மா ஒரு தமாஷ்க்கு அவங்களுக்கு ஜோவியாலாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் திட்டி எல்லாம் கமெண்ட் போட்டுறாதீங்க. நான் அதுவும் ஒரு ஃபன்னுக்கு கொஸ்டின் பண்ணுறேன், அவ்வளோதான்.